திரு கமல் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறாரா? இன்னி வரல, என்ன வரல, வர வச்சிடாதீங்க. நீங்க வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஈடுபடுவீங்க, பேசாம விட்டு போயிருவீங்க, இல்லாட்டி வந்து இறங்குனா அதுல முழு வீச்சா பாக்குறீங்க. உங்களுடைய தொடர் ட்வீட்டுகளை வந்து நீங்க எவ்வளவு தூரம் இதை கூர்ந்து அவதானிக்கிறீங்கிறது காட்டுது. ஸோ ஒரு கட்சி அரசியலுக்கு வந்துரும், அதே என்னன்னு பாத்துருவோம், யார் ஜெயிக்கிறான்னு பாத்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டீங்களா? இன்னும் வரலைங்க. வருவதற்கான வாய்ப்புகள் உண்டோ? அது நடைமுறைகளையும் சூழலையும் எனக்கு கொடுக்கப்படும் அழுத்தங்களையும் பொறுத்தது. ஸோ கமல்ஹாசனுக்கு திரைப்படத்துறையில கொடுக்கப்பட்ட நெருக்கடி ஒரு அரசியல் கட்சியால, திரைப்படத்தை தாண்டிடுச்சு, ஒரு அரசியல் கட்சியால அது வந்து இவ்வளவு பேச வச்சிருச்சு. ஸோ அடுத்த நகர்வுகள் வந்து உங்களை வேற கட்டத்துக்கு நகர்த்தலாம். ஸோ கட்சி ஆரம்பிக்க மாட்டார்னு முடிவுக்கு வர வேண்டியதில்லை. தயவுசெய்து வந்துடாதீங்க அந்த முடிவுக்கு. Seems to be a big statement. It is. ஸோ நிச்சயமா இன்னொரு கட்சியில இணைய மாட்டாருன்னு நம்பலாம். அது வந்து கட்சி அரசியலுக்கு வராரா வரலையாங்கிறத தாண்டி இன்னொரு கட்சியில கமல்ஹாசன் இணைய மாட்டார். இப்போ உங்களுக்கு சுட சுட செய்திகள் வேணும்னா இன்னும் சமையல் ஆரம்பிக்கல, சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சுட சுட தோசை வரும். இப்போ நான் ஒன்று, அதாவது கட்டங்கட்டமாக நகர்த்தி கொண்டிருக்கிறீர்கள்ங்கிறாங்க. கட்டங்கட்டமாக நகர்த்தப்படுகிறேன். நாமளே சமைச்சு சாப்பிட்ற முடிவுக்கு வந்துட்டீங்களான்னு கேட்குறேன். அதான் சமையல் ஆரம்பிக்கலன்னு சொல்லும் போதே அந்த முடிவுக்கான ஆரம்பம் வந்துருச்சுன்னு அர்த்தம் தானே. ஸோ அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். புரிஞ்சுங்க, அந்த புரிதலை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் வரும் என்றுதான் நான் மனதிற்குள் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வராமல் இருந்துட்டா, ஏன்னா என்னுடைய யூஎஸ்பின்னு வாங்க இல்லையா, யூனிக் செல்லிங் பாயிண்ட், நான் ஒரு கலைஞன்.